சென்னையோட மிகச்சிறந்த வெஜ் ரெஸ்டாரண்ட்டு லிஸ்ட்டு போட்டோம்னா அதில் கண்டிப்பாக இந்த ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் இடம் பிடிக்கும். நான் இப்போ முகப்பேரில் இருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வந்து பார்க்கிங் இருக்குது. அவங்களுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாங்க ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு டீசென்ட் அட்மாஸ்ஃபியர், உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா குஷன் சேரில் போட்டு அருமையாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தோசை ரொம்ப ரொம்ப பிரபலம்ங்க. இந்த மசாலா தோசைக்கு அவங்க 4 வகையான சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வடகரி, அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ரைட்டில் வந்து தக்காளி சட்னி, கோகனட் சட்னி, அதை தவிர சாம்பார்ட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு திங்கட்கிழமை காலை ரஷ் ஹவரில் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். கூட்டம் ரொம்பலாம் இல்லைங்க, அதனால் சர்வீஸ் டக்குன்னு வந்து நடக்குதுங்க. முதல்ல வந்து இந்த ஒரு வடகரியும் தோசையும் சாப்பிட்டேன். செம சூப்பராக இருந்ததுங்க அவங்க வடகரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோசைக்குள்ளே கொடுத்துருக்குற அந்த மசாலா இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டை சொல்லி மாளாதுங்க. சுட சுட தோசையில் அந்த ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு அக்கம்பனிமெண்ட்டாக இருந்தது. அடுத்தது தேங்காய் சட்னி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுங்க. அந்த தேங்காய் சட்னி எதிர் திசையில் என் சன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் தோசை சாப்பிட்றாரு. ஆனால் இந்த மசாலா தோசை வாசனை அவர் இழுக்க இங்கிருந்தும் ஒரு பைட் அவர் எடுத்துக்கிட்டாருன்னா பார்த்துங்க. அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இந்த மசாலா தோசை. இதற்கான அந்த தக்காளி சட்னியுமே அட்டகாசமாக இருக்குதுங்க. அடுத்ததாக தோசை எடுத்து ஒரு டிப் சாம்பார் இங்கே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். நான் இவங்களுடைய சென்னை அண்ணா நகர் மற்றும் ஆழியாறு, அதாவது பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாறு இருக்குது இல்லைங்களா, அவங்க ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்ருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா டிட்டோ ஒரே டேஸ்ட்டில் தான் வச்சுருக்குறாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இவங்களுடைய கலினரி டேஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்க. அடுத்தது நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா பூரி. பார்த்திங்கன்னா 3 பூரி தராங்க இந்த ஒரு செட்டில். 3 பூரியில் ஒரு பூரி எதிர் பிளேட்டுக்கு போயிடுச்சு. அவர் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கிறாரு. நான் வந்து சுட சுட இருக்கிற அந்த பூரி எடுத்து அதே மசாலா உருளைக்கிழங்குல சாப்பிட்டேங்க. அமேசிங் டேஸ்ட். பூரி நல்லா சுட சுட இருக்குது. அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குங்க. அவுட்டர் ஜஸ்ட்லாம் கிறிஸ்பியாக அவ்வளவு ரொம்ப 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 மொறுமொறுன்னு இருந்ததுங்க. எப்போவுமே எனக்கு இங்கே பூரியும் அந்த மசாலா தோசும் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். நீங்கள் முகப்பேர் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வர தவறாதீங்க.